ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவில் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தயிர், நான் இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்தேன். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணி அதில் தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதனால் நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு ஊற வைக்கிற நேரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனை அப்படியே ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இதை வதக்கி நம்ம சிக்கன் கிரேவி நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதில் 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே நான் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு மட்டும் ஆல்ரெடியே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அன்னாசி பூ ஒன்று. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது, தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. ஃப்ளேமை குறைச்சி வச்சு நம்ம அந்த மிளகாத்தூளை போட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஆல்ரெடியே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர் எல்லாம் சேர்த்து நம்ம சிக்கனை நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். இந்த சிக்கன்லேருந்தே வர தண்ணி நமக்கு போதும். வேணும் அப்படின்னா நம்ம அப்புறமா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இடையில் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம அந்த சிக்கனை ஓரளவுக்கு நம்ம வதக்கி கொஞ்சம் வெந்திருக்கு சிக்கனு. இப்போ நம்ம அதில் அரைச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதே அளவு வேணும்னாலும் அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இப்போ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. அதை சிக்கன் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனெல்லாம் வெந்துடுச்சு. இதில் இப்போ கடைசியாக நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன்.
இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நம்ம அப்படியே விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. அதனால தான் சிக்கன் வெந்த பிறகு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.